தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். ஆண்டவர்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 10 இறைவார்த்தைகள் 21 24 முடிய. அக்காலத்தில் இயேசு தூய ஆவியால் பேருவடைந்து, தந்தையே விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவரே உம்மை போற்றுகிறேன். ஏனெனில் ஞானிகளுக்கும் அறிஞர்களுக்கும் இவற்றை மறைத்து குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினீர். ஆம் தந்தையே, இதுவே உமது திருவுளம் என்றார். என் தந்தை எல்லாவற்றையும் என்னிடத்தில் ஒப்படைத்திருக்கிறார். தந்தையை தவிர வேறு எவரும் மகனை அறியார். தந்தை யாரென்று மகனுக்கு தெரியும். மகன் யாருக்கு வெளிப்படுத்த விரும்புகிறாரோ அவருக்கும் தெரியும். வேறு எவரும் தந்தையை அறியார் என்று கூறினார். பின்பு அவர் தம் சீடர் பக்கம் திரும்பி அவரிடம் தனியாக, நீங்கள் காண்பவற்றை காணும் வாய்ப்பு பெற்றோர் பேறு பெற்றோர். ஏனெனில் பல இறைவாக்கர்களும் அரசர்களும் நீங்கள் காண்பவற்றை காண விரும்பினார்கள், ஆனால் அவர்கள் காணவில்லை. நீங்கள் கேட்பவற்றை கேட்க விரும்பினார்கள், ஆனால் அவர்கள் கேட்கவில்லை என நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று கூறினார். இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, திருவருகை காலத்துடைய இந்த டிசம்பர் மாதத்திலே, அதுவும் இந்த முதல் செவ்வாய்க்கிழமையிலே கோடியற்பது தூய அந்தோனியாருக்கு இந்த நாளை நாம் ஒப்புக் கொடுக்கின்றோம். நாம் எல்லோரும் அறிந்தது, இலங்கையிலே பல்வேறு பாதிப்புகள், புயல் வெள்ளத்தினால், டிட்வா இந்த புயல் வெள்ளத்தினால் அநேக இடங்களிலே அநேக மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். பல்வேறு இந்த இலங்கையுடைய சுற்றுப்புற பகுதியிலே, குறிப்பாக மலைப்பகுதிகளிலும் இன்னும் பல்வேறு நகர பகுதிகளிலும் மக்கள் இல்லலற்று இன்றைக்கு பல்வேறு பாதிப்புகளுக்கு ஆளாக்கி பல உயிர்கள் இன்றைக்கு இழந்து கொண்டு இருக்கின்றார்கள். ஆக குடும்பத்தை இழந்து, வீடுகளை இழந்து, தங்களுடைய பிள்ளைகளை இழந்து தவிக்கின்றவர்கள் அநேக குடும்பத்தார். அனைவரையும் நாம் இந்த நாளிலே ஆண்டவருடைய கரங்களில் இலங்கை தேசத்தினுடைய இது வாழ்வுக்காக நாம் அனைவருமே இந்த நாளை ஒப்புக் கொடுத்து ஆண்டவரிடத்தில் வேண்டுவோம். நம்முடைய ஜபங்களை, நம்முடைய அன்றாட வாழ்வை அவருடைய கரங்களிலே ஆண்டவர் என்னாலும் அவர்களுக்கு மீட்பு கொடுக்கும்படி, ஏற்கனவே பொருளாதார பாதிப்பு ஒருபுறம், மற்றும் மீண்டும் மீண்டுமாக இந்த இயற்கை இந்த சீற்றத்தினால் இன்றைக்கு அநேக தவிப்பு பாதிப்பு, அநேக உள்ளங்களை கண்ணீருமாக இருக்கின்ற குடும்பங்களை தேவரீர் இந்த நாளிலே கோடி அற்புத தூய அந்தோனியர் வழியாக அனைவருக்குமே நலமளிக்கும் முற்றாக, குணமளிக்கும் முற்றாக, ஆறுதலின் முற்றாக நாம் அனைவருமே இந்த இலங்கை மக்களுக்காக நம்முடைய வாழ்விலே, நம்முடைய பணி வாழ்விலே நாம் எப்பொழுதும் அவர்களுக்காக நாம் ஜெபிக்க இன்றைக்கு நாம் அழைக்கப்படுகிறோம். அவர் பல்வேறு தீவிரமான பணிகள், அவர்களை மீட்பதற்காக நடந்து கொண்டிருக்கிற தன்னார்வ தொண்டர்கள், இன்னும் பல்வேறு வகையிலே உழைக்கின்ற ஒவ்வொருவருக்காகவும் இந்த நாளிலே நாம் ஜெபிப்போம். இந்த செவ்வாய்க்கிழமையிலே இன்றைக்கு இந்த வாரம் முழுமையாக பல்வேறு விதமான பாதுகாப்பு பணியிலே ஈடுபட்டு கொண்டிருக்கிற அநேக மக்களை ஆண்டவர் அவளை விசேஷமாக இந்த நாளை பாதுகாக்கும்படியாக, இன்னும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆறுதலையும் கனிவையும் ஆண்டவர் கொடுக்கும்படியாக நம்முடைய ஜெபங்களை அவர்களுக்கு இந்த நாளில் நாம் உரித்தாக்குவோம். இன்றைய நாளிலே தாயாம் திருவையானது புனித பிபியானா என்ற புனிதரை நினைவுறு. தொடக்க நூற்றாண்டிலே இவர்கள் தங்களுடைய வாழ்விலே கடவுளுக்கு தன்னை முழுமையாக அர்ப்பணித்திருக்கிறாள். தொடக்க நூற்றாண்டிலே மறை சாட்சியாக தன் உயிரை கொடுத்திருக்கிறாள் பிபியானா. அவருடைய பெற்றோர் பிலாவியோ, தாவரோ, இவர்கள் இருவருமே கொல்லப்பட்டிருக்கின்றார்கள். அந்த அளவுக்கு இவருடைய குடும்பம் ஒரு விசுவாசம் நிறைந்த குடும்பமாக இறை ஞானத்தோடு வாழ்ந்திருக்கிறார்கள். இதைத்தான் இந்த நற்செய்தியிலே பார்க்கிறோம். இயேசு ஜெபிக்கிறார், தந்தையே விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவரே உம்மை போற்றுகிறேன். ஞானிகளுக்கும் விவேகளுக்கும் மறைத்து குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினீர். இதுவே உமது திருவுளம் என்று சொல்லுகின்றார். ஆக குழந்தைகளுடைய இருக்கக்கூடிய அந்த மனநிலை சார்பு தன்மை, எப்போதுமே இதன் பெற்றோரை சார்ந்து இருக்கக்கூடிய தன்மை, வெட்ட வெளிச்சத்தன்மை, அவரிடம் இருக்கக்கூடிய அந்த கள்ளம் கபடற்ற அந்த தன்மையிலே, குழந்தைகளை போன்ற மனநிலையிலே இந்த திருவரை கால இந்த முதல் வாரத்திலே, அது இந்த செவ்வாய்க்கிழமையிலே நாம் ஒவ்வொருவருமே அந்த குழந்தை உள்ளம் கொண்டவர்களாக இறை நம்பிக்கையோடு நாம் வாழ ஆண்டவர் நம்மை அன்போடு அழைக்கின்றார். ஆக இந்த நாள் ஒரு இனிய நாளாக அமைய நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய ஜெபங்களை, அதுவும் குறிப்பாக இந்த யூடியூப்ல ஜெபிக்கிற அநேக குடும்பத்தார் பல்வேறு தேவைகளுக்காக, விண்ணப்பங்களுக்காக இந்த டிசம்பர் மாதத்திலே பல்வேறு தேவைகளுக்காக ஒப்புக் கொடுக்கிற அநேக காரியங்களை எல்லாம் இந்த வேலையில் ஒப்புக் கொடுத்து இறை ஆசீர், இறை வல்லமை, இறை பாதுகாப்பு எல்லோருக்கும் கிடைக்கும்படியாக, குறிப்பாக இலங்கை மக்களுக்கு தேவரீர் நீதாமை நிறைவாய் கொடுத்தவர்களை காக்கும்படி இந்த வேலையில நாங்கள் வேண்டி ஜெபிக்கிறோம். ஜெபிப்போமாக. அன்பின் பரலோக பிதாவே, அப்பா இயேசுவே, அருமையான இந்த நாளுக்காக நாங்கள் நன்றி கூறுகிறோம். உம்முடைய கிருபை மேலானது, உம்முடைய கொடைகள் மேலானது என்பதை நாங்கள் அறிந்தவர்களாக எங்கள் அன்றாட வாழ்க்கையிலே
நீரே எங்களிடத்தில் உடனிருந்து எங்களை காக்கும்படியாக உம்முடைய வல்லமை, உம்முடைய ஆற்றல், உம்முடைய கிருபை ஒவ்வொருவரையும் இந்த நாளை நிரப்பும்படியாக பாதிக்கப்பட்ட மக்கள் மத்தியிலே நீதாமே உடனிருந்து அவருடைய அபய குரலை கேட்டுக்கொண்டிருக்கிறீர். அஞ்சாதே, பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன் என்னுடைய வாக்குத்தத்தம் என்னாலும் இறை ஞானத்தை எங்கள் உள்ளங்களில் வெளிப்படுத்தும்படியாக இந்த திருவரை காலத்திலே மெஸ்ஸியாவுடைய இந்த வருகையின் பொழுது பல்வேறு விதமான உம்முடைய எதிர்பார்ப்புகளோடு இருக்கிற மக்கள் உள்ளங்களிலே அமைதியை தாரும், சமாதானத்தை தாரும், அன்புறவை தாரும். இந்த மாதம், டிசம்பர் மாதம் ஒரு அருள் நிறைந்த மாதமாக, ஆசீர்வாதம் நிறைந்த மாதமாக ஒவ்வொரு குடும்பத்திற்குமே என்னாலும் உடைய பாதுகாப்பும் உடைய வழிநடத்துதலும் நிறைவாய் கொடுத்து ஆசீர்வதிக்கும்படி கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமீன்.